தில்லை வனத்தில் வந்திறங்கிய பிச்சாடனர் அங்கு இருக்கும் ஆசிரமங்களை நோக்கி சென்று அனைத்து வீட்டு கதவையும் தட்டு பிச்சை கேட்டார். பிச்சை போட வெளியில் வந்த அந்தணர்களின் மனைவிகள் பிச்சாடனரின் அபூர்வ அழகை கண்டு அவரின் மேல் அளவிட முடியாத அளவுக்கு மோகம் கண்டு அவரின் பின்னாலேயே செல்ல ஆரம்பித்தார்கள். அதே சமயம் அந்தணர்கள் விட்டிருந்த யாகசாலைக்கு சென்ற மோகினியும் அங்கே யாகத்தில் மூழ்கியிருந்த அந்தணர்களை மயக்கிவிட்டாள். அவர்களும் பேரழகில் மயங்கி அவளை பின்தொடர்ந்தார்கள். மோகினியின் பின்தொடர்ந்த அந்தணர்கள் பிச்சாடனரை வந்தடைந்தார்கள். அங்கே தங்களின் பெண்டீர்கள் அனைவரும் ஒரு பேரழகின் பின்னால் வருவதை பார்த்து அதிர்ச்சியில் மோகினியின் மேலிருந்த மயக்கம் தெளிந்தவர்கள். மயக்கம் தெளிந்து தங்களின் கோலத்தையும் தங்களின் மனைவியின் கோலத்தையும் பார்த்தவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத கோபம் அடைந்தார்கள். தங்களின் ஆச்சாரத்தை கலைத்த மோகினியையும் தங்களின் மனைவிகளின் கற்பை கலங்கப்படுத்திய பிக்ஷாடனரை